உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்பதானே பைக்கில இருந்து கீழே விழுந்து கை ஒடிச்சுக்கிட்ட. எலும்பு கூடிய ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள எக்ஸசைஸா திரும்ப கை ஒடிச்சுக்க போறியா? வேலு, நீ என் கூட சின்ன வயசுல இருந்து பழகுற. என்னைக்காவது நான் பைக்ல இருந்து விழுந்ததை பாத்திருக்கியா? என் கையை ஒருத்தன் உடச்சிட்டான் மச்சான். என்ன மச்சான் சொல்ற? யாரு, எப்போ? வருத்தமா தான்டா கேட்டேன், கொஞ்சம் ஸ்பீடா கேட்டேன். அன்னைக்கு என் மச்சான் 10 நிச்சயத்துல வயலட் கலர் ஷர்ட் போட்டிருந்தான்ல. ஆமா, நல்லா கலரா ஹீரோ மாதிரி இருந்தானே. ஹீரோ மாதிரின்னு தான்டா சொன்னேன். என் மாமா மக ரம்யா நான் கட்டிக்க போற பொண்ணுடா. அவளை கை பிடிச்சி இழுத்தா இவனுக்கு நடக்கும் வருது. அன்னைக்கு அவன் கூட பேசிட்டு இருக்கப்ப கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அவனும் நம்மள மாதிரி ஜிம்போடி தான் போல. டக்குனு கை மணிக்கு முடிச்சிட்டான். என்னால சுதாரிக்க முடியலடா. அவன் யாரு யாரு யாருன்னு எனக்கு தெரியலடா. இது என்ன பெரிய விஷயம்? உன் மச்சான் 10 கிட்ட கேட்டா அவன் யாருன்னு சொல்லிட்டு போறான். ஆமாடா, அவன் என் கை உடைச்ச விஷயம் இப்போ உனக்கு மட்டும் தெரியுது, அப்புறம் ஊருக்கே தெரியுங்கறியா? டப்பையில ஏய், ₹1 சேர்த்து வைக்க சொன்னே, வைக்கலையா? சாரிமா, மறந்துட்டேன். என்னடா? இந்தாங்க. தேங்க்ஸ்டா. இது புள்ள. மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. சரிங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு. தாய் மாமனுக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்கணும், அதான் வந்தோம். நிறைய வேலை கிடக்கு. ஜவுளி எடுக்கிற அன்னைக்கு சொல்லி அனுப்புறோம். ராசமா அனுப்பி வைங்க. அனுப்பி வைக்கிறேன் மாமா. கிளம்பட்டுங்களா? அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க. ஓகே சித்தாப்ஸ், சித்தி வரேன். இப்ப நான் கிளம்புறேன் மாமா. டேய், அந்த பிஜி ரியல் எஸ்டேட் ஓனர் சுரேந்திரன்ல அவர் ஃபோன் பண்ணாரு. ஆமா, திருச்சி கேகேஆர் பார்ட்டி தான். அவருக்கு ஒரு 10,000 போட்டுரு. ஆமாடா, அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன். டேய், கண் பாட்டிடா, பேலன்ஸ்லாம் கேட்க வேண்டாம். ஏன்டா அப்படி ஓடி வர? டேய் குமரா, உன் கையை உடைச்சவனும் உன் சொந்தக்காரன் தான். ரம்யாவுக்கு முறப்பையன் தானா? எப்படி சொல்ற? இப்ப காந்தி மார்க்கெட்டுக்கு வசூலுக்கு போயிருந்தாண்டா. அப்போ கல்யாணத்துக்கு சாமான வாங்க உன் மச்சான் தாமுவோட அவனு வந்திருந்தாண்டா. அந்த தாமு தான் என்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சான், இவன் என் மச்சான்னு. எப்படி சொந்தம்னு கேட்டியாடா? அதை கேட்கலடா. போடா வேலு, அவன் யாரா இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு வருவான்ல. ஆமாண்டா. என் மச்சான் கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டும். கைக்கு கை. தாமு, இதே தேதியில தான் இவரோட அக்கா பொண்ணுக்கு மதுரையில கல்யாணம். நாங்க கண்டிப்பா போயே ஆகணும். உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு எங்களால வர முடியாதுப்பா. உங்க அப்பா அம்மா தப்பா நினைச்சுக்க போறாங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. நீ ஒண்ணு நினைச்சுக்காதப்பா. அமல் இங்கதான் இருப்பான். அவன் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவான். எந்த சொந்த பந்தமும் இல்லாத எங்களை வாய் நிறைய பாசமா அத்தை மாமான்னு கூப்பிடுறியோ அந்த மரியாதைக்கு அமல் வந்து உன் அண்ணனுக்கு கண்டிப்பா மச்சா முதலும் போடுவான். மருமகனே, எல்லாம் நல்லா நடக்கும், ஒன்னும் கவலைப்படாத. நாங்க ஊர்ல இருந்து வந்தோன்னு வீட்டுல வந்து பாக்குறோம். சரிங்க மாமா. சரியாமா? மாமா, நிறைய இடத்துல பத்திரிக்கை வைக்கணும். வர மாமா. வாமா சப்பலாம். 6-7 முகூர்த்தன்றது ரொம்ப எர்லியர்ல. நாம தான் கல்யாணத்துக்கு போல இல்ல. ஆமால. இப்போ எங்க மச்சான் போறோம்? நேரா நம்ம வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் பத்திரிக்கை வைக்கலாம் மச்சான். என் வீட்ல ஆளு இல்ல. எல்லாம் சென்னை சில்க் போயிருக்காங்கடா. போடா, வா மச்சான். போனமா வந்தமா சீக்கிரம் வாங்க. ஜவுளி கடையில குடியிருக்க வச்சிடாதீங்க. நீங்க உங்களுக்கு தேவையான கர்ச்சீஃப்லாம் அந்த பக்கம் போய் பாத்துக்கோங்க. நாங்க எங்களுக்கு தேவையான புடவைலாம் வாங்கிட்டு வரோம், வெயிட் பண்ணுங்க. பாத்தியாடா, நமக்கெல்லாம் கர்ச்சீஃப் யாவது ஒழுங்கா செலக்ட் போடக்கூடாது. அப்படியா? அந்த புடவை எடுங்க. கல்யாண புடவைங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க, சரியா? ஆமா நீ திவ்யா ஏன் வரல? அவளுக்கு பணமா அமைச்சிட சொன்னா, அவளே எடுத்துக்கிறேன்ட்டா. அந்த டிசைன் எடுங்க, கல் வச்சது. இதுவா மேடம்? லேட்டஸ்ட் டிசைனா இருக்குல்ல? நல்லா இருக்க நீ. 7-8 சவரன் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. இந்த கலர் நல்லா இல்ல. அந்த புடவை எடுங்க. சித்தி, இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா சார்? இந்த புடவைக்கு பில் போட்டுருங்க. மொத்தமா அள்ளிட்டீங்களா? சொன்னது மாதிரியே சீக்கிரம் வந்துட்டாங்க பாருங்க. ஆமா, ரம்யா எங்க காணோம்? அதானே, கூட தானே இருந்தா. ரம்யா, ரம்யா, அதோ அங்க இருக்கா. ஏய் அங்க இருக்கா பாரு அவ. ஏய் ரம்யா, என்ன பண்ற? ஏய்,
உன்னை காணோம் தேடிட்டு இருக்க ஆம்பளை சட்டையை போட்டு நிக்கிறேன். இது எனக்கு இல்லம்மா, தாமு அண்ணனுக்கு. அப்பா அண்ணனுக்கு நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? பத்து இந்த சட்டைக்கு சேர்த்து பில் போடு. சரிங்கப்பா. உன்னை கையை பிடிச்சதே போடு, இல்லைன்னா எங்கேயாவது போயிடுவ நீ. வா சீக்கிரம் கொடு. வாடி. ஓம் வாகர்த்தாதி சம்மர்த்தோ வாகர்த்த பிரதிவத்ரதே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். வணக்கம். என்ன உள்ள போகாத. யோ என்னையா போகாத, மாட்டிக்குவேன். அட போயா. ஏய் இங்க பாருடி ஹீரோவ. அண்ணே என் 2 வீலரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. பெரிய பல்சரை நிப்பாட்டிட்டு போறாப்ல. ஏ திவ்யா, தாமு எங்க? அவன் மாலை வாங்குறதுக்கு மார்க்கெட் போயிருக்காமா? ஐயோ அவனுக்கு அப்படியே போன் பண்ணி 1000 ரூபாய்க்கு மல்லியும் 1000 ரூபாய்க்கு கனகாம்பரம் வாங்கிட்டு சொல்ல. என்னடி கல்யாண வீட்டுல பூ எதுக்குன்னு கேக்குற? வரவங்க போறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். அம்மா தாம் தூம்னு ஆடாத, நானும் பாத்துட்டே இருக்கேன். பத்து கல்யாணத்துக்கு நீ ஆடம்பர செலவு அதிகமா பண்ற. ஏய், நம்ம வீட்டுல நடக்க போற முதல் கல்யாணம் இது. 1000 2000 எல்லாம் பார்க்க கூடாது. என்னது முதல் கல்யாணமா? அப்ப எனக்கு நடந்தது? உனக்கு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமா? கொளராத, போய் வேலையை பாரு. மா 1000 தான் இருந்தாலும் நான் தான் அக்கா முறைக்கு தாலி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தான் வாங்கிட்டு வருவ, பின்ன உன் புருஷனை வாங்கிட்டு வருவான். போன போடுறி தாமுக்கு. நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி. இவளுக்கு ஏன் புருஷன் மாதிரி புருஷன் கிடைக்கல பொறாம அத பேசிட்டு போறா. ஹலோ அம்மா, மண்டபத்துல தாம்மா இருக்கேன். மாப்பிள்ளையும் பொண்ணு இந்த மணவரைக்கு வரலமா. நீ கொடுத்த 1000 ரூபாய பாக்கெட்ல தாம்மா வச்சிருக்கேன். ரிங்க கையில தாம்மா போட்டிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சோன்னா மாப்பிள்ளைக்கு ரிங்க போட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கு 1000 ரூபாய் மொய் வச்சுட்டு வந்துடுறமா. சரிம்மா சரிம்மா, வச்சுட்டாமா. ஏ வெள்ளவாத்து. ஹாய். ஏய் வாள் வந்திருக்கு பாத்தியா? ஆமா, அவ எப்படி இங்க உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நான் தான் வர சொன்னேன். ஏன்? உனக்காக தான் ஹீரோ. கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிருக்கேன். இன்னைக்கு ஹாஃப் டே ஃபுல்லா இங்க தான் இருப்பா. தைரியமா உள்ளவ சொல்லிடு. ஐயோ, இந்த இடத்துலயா? இவ்ளோ கூட்டத்துலயா? இதெல்லாம் சரி வராது வாத்து. கல்யாண மண்டபத்துல யாரெல்லாம் அவங்க லவ்வ சொல்றாங்களோ அவங்க லவ் சக்சஸ் ஆகி கல்யாணத்துல தான் முடியுமா? சோ நீ போய் தைரியமா சொல்லிடு. அப்படிங்கற? அப்படிதான். ஓகே. ஏய் ஒரு நிமிஷம். புதுசா லவ் சொல்ல போற, புது சட்டையை போட்டுட்டு போய் சொல்லு. ஏய் ஹீரோ. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே, கை சரியா போச்சா? இந்த கையில நீ இந்த கை. லேட்டா வரீங்க. ஏதோ ஒரு கை சரியா போச்சுல. வாங்க. டேய், என் கையை உடைச்ச மாதிரி அவங்கையும் உடைக்கணும்டா. ஏய் குமரா, இந்த கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கிறதே அதுக்கு தான்டா. எங்க ஆளையே காணோம். ஒருவேளை மேல இருப்பானோ? போய் பார்க்கலாம். ஓ ஹலோ பாஸ். என்ன மொட்டை மாடில தனியா இருக்கீங்க? சரக்கு அடிக்க போறீங்களா? ஏ வாத்து சும்மாரு, நானே டென்ஷன்ல இருக்கேன். என்னாச்சு பாஸ்? மேட்ரு ஓகே தானே? எங்க கல்யாணம் முடிஞ்சதும் கண்டிப்பா வந்துடுறேன். 2 o'clock ஷூர். சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கா? தெரியுமே, ரம்யா அண்ணனோட ஃப்ரெண்ட். காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அடுத்து ரெஸ்டாரண்ட்ல டச்சிங் கட்டி பிடிச்சி உருண்டது எல்லாம் ஞாபகம் இருக்கே. சொல்லுங்க என்ன விஷயம்? அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு ரோஜா செடி கொடுத்தீங்கல்ல, ஆமா. அதுல பூத்த மொத ரோஜாங்க இது. ஓ அப்படியா? உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ம்ஹும். ஐ லவ் யூங்க.
ஏங்க நான் ஜோக்கா அடிச்சேன் இப்படி சிரிக்கிறீங்க நீங்க சொன்னதே ரொம்ப லேட். அட என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு என்கேஜ்மெண்டே முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி நான் என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஒருத்தனை லவ் பண்றேன். நாசமா போச்சு. ஏங்க நான் ஃபாலோ பண்றது உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஏங்க இதை முன்னாடியே சொல்லல? ஹலோ, அழகான பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரிதான் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் டைம் பாஸ் ஆக வேணாமா? அப்ப இந்த பூ? நோ ப்ராப்ளம், நானே வச்சுக்கிறேன். பாய். ஏ வெள்ளவாத்து சும்மாரு, சிரிக்காத. நானே கடுப்புல இருக்கேன். நான் லவ் பண்ற பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்கறவன பாத்திருக்கேன். ஆனா அடுத்தவ லவ் பண்ற பொண்ணுக்கு உரம் போட்டு செடி வளர்த்து பூ கொடுக்கறவன இப்பதான் நான் பாக்குறேன். ஏய் கம்முனு. ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணை லவ் பண்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அடி பாவி, ஏன்டி என்கிட்ட சொல்லல? ராமசாமி மட ராமசாமி, என்ன சொன்ன? என்ன வெள்ள வாத்துன்னு கிண்டல் பண்ணல? இப்ப தெரியுதா யாரு வாத்துன்னு? கொய்யால செத்தடி மாவளை நீ. ஏய் நில்லு. ஏய் குட்டச்சி நில்றி, உன கொன்னே போடுவேன். அதையும் பார்க்கலாம். எங்க போயிருப்பா? இவ்வளவு தேடுறது பெரிய வேலையா இருக்கே. அம்மா நீ எங்க போன? அங்க மணவர்கள் உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கம்மா. இது போறேன் தாத்தா. போ போ. யூ இன்ச பண்ணாதீங்க.